ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு முக்கியமான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு பொக்கிஷமான நாள் தான். ஆடி மாதத்தில் எல்லா நாளுமே விசேஷம்தான். அதில் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். நம்ம அம்மனுங்களுக்கு சிறப்பாக வழிபடுறதுக்கான ஒரு நாளாக நமக்கு அமையும். அப்படி நமக்கு அமைஞ்சது தான் ஆடிப்பூரம். அதில் பார்த்திங்கன்னா அம்மனுங்களுக்கு வளகாப்பும் பூப்புனிதல் விழாவும் எல்லா கோவில்களுமே ரொம்ப வெகு விமர்சையாக பண்ணுவாங்க. இந்த தடவை ஜூலை 28 திங்கட்கிழமை வந்துச்சு. நான் எப்படி வழிபட்டேன்றதை அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வளையல் மாலை ரெடி பண்ணியிருந்தேன். அதை எப்படி கட்டினேன் அப்படின்றத நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். எலுமிச்சைப்பழ மாலையும் வேப்பலையும் அலையாக நான் கட்டி எங்கள் ஊரில் இருக்க அம்மனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை நான் அம்மனுக்கு போட்டு அழகு பார்த்துட்டு வந்தேன். கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் குழந்தை வர வேண்டி நான் போயிட்டு அம்மனுக்கு இந்த வலையில் எனக்கு சீக்கிரம் வளகாப்பு நடக்கணும்னு வேண்டிட்டு அம்மனுக்கு போட்டு வந்தேன். எனக்கு வளகாப்பு நடந்ததுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு நான் வளையல் மாலை கட்டி போடுறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால் இந்த வருஷம் எனக்கு குழந்தைங்க பிறந்தாச்சு. நான் அம்மனுக்கு மாலையாக வளையல் மாலை நான் கட்டி மறக்காமல் நம்ம செய்யணும், வேண்டிக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மனுக்கு போய் அதை செஞ்சுட்டு வந்தேன். குழந்தை வர வேணுன்றவங்க, வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள்லாம் விழாக்கள் நடக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அம்மனோட அருள் கிடைக்கும். நான் வீட்டில் வழிபடும்போது பார்த்திங்கன்னா அம்மனோட சிலையை சிலை இருக்கவங்க சிலையை இருக்கலாம். நான் இப்போ மகாலட்சுமி அம்மாவை தான் கீழே மனை போட்டு அது மேலே பச்சை துணி விரித்து அம்மனை அமர வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா வளையல் மாலை, வீட்டில் இருந்த பூக்கள்லாம் நான் கட்டி மாலை போட்டேன். அர்ச்சனை செய்யறதுக்காக பார்த்திங்களா குங்குமம், மஞ்சள், அட்சதை, பூக்கள், மருதாணி பூ, மல்லி, ரோஸு, பன்னீர் ரோஸு எல்லாமே, முல்லை, மல்லி, ரோஸு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள், சாத்துக்குடி, வாழைப்பழம், பால் எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. ஒவ்வொன்றா நம்ம அர்ச்சனை பண்ணணும். நம்ம அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சதை கீழே போடக்கூடாது. குங்குமத்துக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வெத்தலை வச்சுருக்கேன். அதை நம்ம அர்ச்சனை பண்ணி அதில் வச்சுட்டோன்னா நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அர்ச்சனை பண்ண நம்ம அந்த குங்குமத்தை, மஞ்சள் எல்லாமே நம்ம டெய்லி பூஜையில் நம்ம நெற்றியில் இட்டுக்கலாம். இந்த பூக்கள்லாம் அர்ச்சனை முடித்த உடனே எல்லாமே எடுத்து நம்ம மேலே அம்மனை ஏற்றிட்டு அந்த பூ எல்லாத்தையுமே நம்ம கால் படாத இடத்துல போட்டுடணும். அர்ச்சதையை தண்ணியில் கரைச்சிடணும். இதுதான் நம்ம வழிபடுறோமோ. அந்த அர்ச்சனை பண்ண என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச அம்மனோட பேரை வச்சு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சால் பாட்டு பாடி அர்ச்சனை பண்ணலாம். அபிராமி அந்தாதி தெரிஞ்சால் அபிராமி அந்தாதி பாடி தரலாம். இல்லை போற்றி அம்மனோட போற்றிகள் தெரிஞ்சதுன்னா போற்றி சொல்லி பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நீங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். நம்ம மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு செய்கிற எல்லா விஷயமும் அம்மன் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் நம்ம எண்ணம் போல் நடக்கும். நம்ம அம்மன் கருணை மழையை நமக்கு பொழிவாங்க. இப்படி தான் நான் ஆடிப்பூர வழிபாடு எங்கள் வீட்லேயும் நான் கோவில்லையும் போயிட்டு செஞ்சேன். நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு அந்த அர்ச்சனை பண்ணணும். குங்குமம், மஞ்சள் அர்ச்சனை எல்லாமே பூக்கள்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் வழிபடணும்னு நினைக்கிறவங்க அடுத்து ஆடி மாதம் வர வெள்ளிக்கிழமையிலையோ செவ்வாய்க்கிழமையிலையோ நீங்கள் வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம்லாம் வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனை எல்லாமே வீட்டில் உங்கள் டைம் கிடைக்கும் போது சாயந்தர நேரத்தில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரோட நிம்மதி சந்தோஷத்துக்காக நினச்சி வேண்டுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நல்லது மட்டும்தான் நடக்கணும். அம்மனோட அருளால் கண்டிப்பாக அது நடக்கும். இந்த ஆடிப்பூர வழிபாட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.